நிறைய பேருக்கு வந்து மகாலட்சுமியை உள்ள கூப்பிடணும், வீட்டுக்குள்ள கூப்பிடணும் மேம். அது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு ஆசை. வீடு சுத்தமா வைப்ரேஷனா ஒரு என்ன சொல்றது ஒரு தடங்கள் இல்லாம மகாலட்சுமியை உள்ள கூப்பிடுறதுக்கு என்ன வழிகள் இருக்கு அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். சாம்பிராணி போடுறாங்க மேம், அதுல என்னென்ன மூலிகை கலக்கலாம்? அதுதான் மேம், இப்போ ஒரு மூலிகைக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த திருஷ்டி போகணும், உடல் வலிமையாக இருக்கணும், நோய் வராமல் இருப்பதற்கு சித்தர்கள் சொன்ன மூலிகை சாம்பிராணி. நிறைய பேர் போடுவாங்க, சாம்பிராணியில என்னென்ன போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், திஸ் இஸ் பாலாம்பிகா. எங்கங்க சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து பேசிகிட்ருக்கேன். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம், எங்கள் நித்யா மேம்கிட்ட வந்து நிறைய பேர் வைத்தியம் பார்த்து எப்படி இருக்காங்க அப்படின்றத கமெண்ட்டில் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். வீடியோ பார்க்குற நீங்களும் கமெண்ட்ஸில் நிறைய பார்த்துட்ருப்பீங்க. இங்கே வர்றவங்க எல்லாருமே வந்து கிட்னியாக இருக்கட்டும், என்ன பிரச்சனையாக இருக்கட்டும்ங்க, இல்லை வியாதியே இல்லை, ஏதோ வீட்டில் ஒரு வைப்ரேஷன் இல்லை, ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு இங்கே வந்து கூட நிறைய பேர் வைப்ரேஷனோடு போனவங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கிறவங்கள நாங்கள் நிறைய கண்கூட பார்த்துட்ருக்கோம். அது எங்களுக்கு வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, மேம்க்கு அதை விட ரொம்ப ஹாப்பி. இங்கே என்ன ஸ்பெஷல், எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, வர்றவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வர அன்னைக்கு அவங்க பேர் சொல்லி ₹1 காயின் எடுத்து சாமிக்கிட்ட முடிஞ்சு வச்சு அவங்க குணமாகி போனதுக்கப்புறமா அந்த ₹1 எடுத்துகிட்டு போய் அந்த முடிஞ்சு வச்ச காசை கொண்டு போய் கோவிலில் போடுவாங்க. அதுதான் எங்கள் நித்யா மேமோட ஸ்பெஷல். அதுக்காக தாங்க இங்கே வராங்களே, நாங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கள் டாக்டர் நித்யா மேமை அப்படின்னு சொல்லிட்டு வர்ற பேஷண்ட்லாம் அதை நினச்சிட்டு தான் வராங்க. அது இல்லாமல் இங்கே வந்து தாம்பரமில் எங்கள் மேம் வந்து நிறைய பேர் மேம்கிட்ட கேட்குறாங்களாம், இங்கே வர முடியல, ரொம்ப கொஞ்சம் தாம்பரத்தில் இருக்கேங்க, என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. அதுக்காகவே எங்கள் மேம் வந்து உங்களுக்காக தாம்பரத்தில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் வர நம்பர் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். மேம் என்றைக்கு வராங்க, எத்தனை மணிக்கு வராங்க, எல்லா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அங்கே பக்கத்தில் நியர்பை தாம்பரம் பக்கம் எங்கே இருந்தாலும் நீங்கள் அங்கே வந்து பார்க்கலாம். இங்கே வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் இருக்குது. அது இல்லாமல் இங்கேருந்து எல்லா மெடிசன் வந்து ஆன்லைன்லேயும் வெளிநாட்டில் நிறைய பேருக்கு, வெளிநாட்டில் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, இந்தியா லெவலில், தமிழ்நாட்டு லெவலில், வெளிநாட்டு லெவலில் எல்லாருக்குமே இங்கேருந்து மெடிசன் போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து நிறைய பேருக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் இங்கே ரொம்ப தூரத்தில் இருக்கேன், மேமை காண்டாக்ட் பண்ண முடியலையே அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் நம்பர் எடுங்க, ஃபோன் பண்ணுங்கள், நேராக வர முடிஞ்சால் நேராக வாங்க, இல்லை ரொம்ப தூரத்தில் இருக்கேன்னா ஆன்லைன்லேயே வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மேம்கிட்ட எல்லா டவுட்டும் கேட்டு அவங்கக்கிட்ட இந்த மெடிசன் வாங்கிக்கோங்க. ஸோ எல்லோரும் என்ன, இங்கே வர்றவங்க சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணுங்க, அதுதான் எங்கள் மேமோட கொள்கையே, அதுதான் இங்கே இது. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன். இங்கே வந்தாலே ஒரு வைப்ரேஷன் தானே, பேஷண்ட் எப்படி வந்து வைப்ரேஷனோட நல்லா குணமாகி சந்தோஷமாக போகிறாங்களோ, நான் இங்கே வந்தாலும் ஹாப்பியாக போயிட்டுருக்கேன். அது உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நித்யா மேம் பார்க்க வரணுன்னா எனக்கும் ஒரு ஹாப்பி ஆகிடுது. தேங்க்யூ மேம். இப்போது நிறைய பேருக்கு வந்து மகாலட்சுமியை உள்ளே கூப்பிடணும், வீட்டுக்குள்ளே கூப்பிடணும் மேம். அது வந்து நிறைய பெண்களுக்கு ஒரு ஆசை. வீடு சுத்தமாக வைப்ரேஷனாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு தடங்கள் இல்லாமல் மகாலட்சுமியை உள்ளே கூப்பிட்றதுக்கு என்ன வழிகள் இருக்குது அது கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஏற்கனவே ஒரு பதிவில் நம்ம பார்த்துருக்கோம் மேம், வீடு எப்படி நம்ம வந்து மங்களகரமாக இருக்கணும், எது செய்யணும், இதெல்லாம் செய்யக்கூடாது, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஆமாம், நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் வந்து பார்த்தோம்னா அந்த தூபம் போடுவது ரொம்ப சிறப்பு. தூபம் போடுவது இறைவனுக்கு மிக பிடித்த ஒரு செயல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சித்தர்களாக இருக்கட்டும், நம்மளோட இறை வழிபாடாக இருக்கட்டும், ஸோ வழிபாட்டு முறைக்கு அதுவும் சித்தர்கள் வழிபாடு செய்யக்கூடிய நாம, சிவ வழிபாடு செய்யக்கூடிய நாம கண்டிப்பாக தினம்தோறும் தூபம் போடுறது நல்லது. இப்ப இந்த தூபம் அப்படின்னு சொல்றது இப்பெல்லாம் நம்ம இந்த கப்ல வருது, கம்ப்ரஸ்டு சாம்பிராணி வாங்கி வச்சிரும். அதை விட சாம்பிராணி குங்குளியம் கலந்து நம்ம போடுறது மிகவும் சிறப்பு. சாம்பிராணி போடுறாங்க மேம், அதுல என்னென்ன மூலிகை கலக்கலாம்? அதுதான் மேம், இப்போ ஒரு மூலிகைக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த மூலிகைகள் காற்றை சுத்திகரிக்க செய்து நம்ம வீட்டுல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி,
வர்றதுக்கு, நம்ம கேட்ட மாதிரி கடவுளை வீட்டுக்கு அழைப்பதுக்கும், மகாலட்சுமி தாயார் வீட்டுக்கு வர்றதுக்கும் இந்த சாம்பிராணி ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். இப்போ தினம்தோறும் மாலை வேலையில இல்ல காலை வேலையில நல்லா விளக்கு ஏற்றிட்டு வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சாம்பிராணி போடுறது சிறப்பு. இதுல சாம்பிராணியோடு சேர்த்து நம்ம வந்து குங்குலியம் போடலாம். குங்குலியமே கண் திருஷ்டிக்கு அவ்வளவு நல்லது. இந்த குங்குலியம் வந்து அந்த சாம்பிராணியோட கலந்து நம்ம போடலாம். இதனோட நீங்க கேட்ட மாதிரி சில மூலிகைகளை நம்ம சேர்க்கும்போது அதற்கான தனியான ஒரு நன்மைகளும் மருத்துவ குணங்கள் இருக்கு. ஒவ்வொருத்துக்குமே சில பரிகாரங்களும் இருக்கு. அப்படி பார்க்கும்போது தெய்வீக அம்சம் இருக்கக்கூடிய மூலிகைகள்ல முதன்மையானதுன்னா துளசி. இப்போ நம்ம இந்த சாம்பிராணி போட்டுட்டு இருக்கிறோம், புகை போயிட்டு இருக்குன்னா துளசி பொடி அதுல வந்து கலந்துக்கலாம். துளசி பொடி அதுல கலக்கும் பொழுது இறைவனுக்கு உகழ்ந்தது. பெருமாள் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு துளசி நம்ம தூபத்துல போட்டு வீடு முழுவதும் நம்ம காட்டுறது அவ்வளவு சிறப்பு. ஸோ வீட்டு வாசல்ல இருந்து நம்ம காட்டிட்டு வீட்டுக்குள்ள வரணும். அப்படி செய்யும்போது இந்த காற்றை சுத்தம் செய்யக்கூடியதாக இருக்கு. நிறைய பேருக்கு லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா அதற்குமே இந்த ரொம்ப முக்கியமானது. சித்த மருத்துவத்துல புகை மருத்துவம்னே ஒண்ணு இருக்கு மேம். எந்தெந்த நோய்க்கு எந்த மூலிகையை புகையாக நம்ம சுவாசிக்கிறோமோ அது அவ்வளவு நல்லது. அப்போ நம்ம நுரையீரலுக்கு நன்மை தரக்கூடியதுன்னா துளசி நம்ம சேர்க்கலாம். அடுத்த மூலிகைனா மஞ்சள். மஞ்சள் புகை போட்டோம்னா வீட்டுல கிருமிகளே இருக்காது. மஞ்சள் தான் நம்ம எல்லாத்துக்கும் பயன்படுத்துறோம். தண்ணீர்ல கலந்து வீட்டுல தெளிக்கிறோம், சமையலுக்கு நம்ம பயன்படுத்துறோம், அழகுக்கா இருக்கட்டும், என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, மங்கள விஷயத்திற்கும் சரி, விநாயகரை நம்ம மஞ்சள்ல பிடிச்சு வச்சு வழிபடுவோம். ஸோ அந்த அளவுக்கு மஞ்சள் நம்ம சாம்பிராணியோட சேர்த்து புகையாக போடும்போது கிருமிகள் காற்றுல வந்து எந்த மைக்ரோப்ஸ் இருக்காது. வீடு வந்து நமக்கு கிளீனா இருக்கும். இந்த சைனசைட்டிஸ் இருக்கு, ஹெட்ஏக் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு மஞ்சள் சாம்பிராணியோட கலந்து போடலாம். அடுத்து முக்கியமாக திருஷ்டி போகணும், உடல் வலிமையாக இருக்கணும், நோய் வராமல் இருப்பதற்கு சித்தர்கள் சொன்ன மூலிகை கரிசலாங்கண்ணி. இந்த கரிசலாங்கண்ணி புகை யாருக்குமே தெரியாது. இது வந்து பார்த்தோம்னா சாம்பிராணி குங்குலியத்தோட கரிசலாங்கண்ணியை நம்ம புகையாக போடுறது அவ்வளவு சிறப்பு மேம். நோய் வராமல் இருப்பதற்கு, ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வீட்டில் நோய் வந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு இந்த கரிசலாங்கண்ணி புகையை போடுறது மிகவும் சிறப்பானது. இந்த கரிசலாங்கண்ணியை காயக்கற்பமாகவும் நம்ம சாப்பிட்றோம். நம்ம கிளினிக்லையும் ஸ்பெஷல் மெடிசனா கரிசாலை கற்பம் கொடுக்குறோம். ஸோ அப்போ இந்த கரிசலாங்கண்ணியை நம்ம சாம்பிராணியோடு கலந்து போடுவது அவ்வளவு சிறப்புன்னு சொல்லிடலாம். அதற்கு அடுத்தது முக்கியமான ஒரு மூலிகைனா தூதுவளை. இதையுமே நம்ம வந்து சாம்பிராணியோட போடும்போது நுரையீரலுக்கு மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முக்கியமான ஒரு மூலிகை, காற்றை சுத்தப்படுத்தக்கூடியது, வீட்டிற்கு வந்து ஒரு நறுமணத்தை தரக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா அருகம்புல். இந்த அருகம்புல் பொதுவாகவே நம்ம பிளட்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்றும். உடல்ல வந்து தோல்ல ஏதாவது பிரச்சனை இருக்கா, சித்த மருத்துவத்துல இந்த அருகன் கிழங்கு குடிநீர் தான் கஷாயமாக நம்ம குடிக்கிறோம். அந்த மாதிரி தான் இந்த சாம்பிராணியோட இந்த அருகம்புல் பவுடர் நம்ம மிக்ஸ் பண்ணி தூபத்துல போடும்பொழுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. ஸோ பூஜை அறையிலையும் இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி இன்னும் சில மூலிகைகள் இருக்கு. வில்வம் பயன்படுத்தலாம், வேப்பிலை பயன்படுத்தலாம். ஸோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மூலிகைகளையே நம்ம பயன்படுத்திட்டு வரும்போது அந்த தூபத்தோட சேர்த்து பயன்படுத்தினா அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். ஸோ கெமிக்கல்ஸ் இல்லாத, இப்பெல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு, கலர் கலரா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இந்த ஃப்ளேவர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே நுரையீரலுக்கு கொஞ்சம் பாதிப்பை தரக்கூடியது. இயற்கையான மூலிகைகளை நம்ம இப்படி பயன்படுத்தும் போது வீட்டுக்கும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வருது. நமக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் நம்ம வீட்லேயும் சரி மனசுலையும் சரி ஒரு அமைதி நிலவணும்னா இந்த சாம்பிராணி புகை போடுவது கடவுளை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு இது ஒரு முக்கியமான வழி. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ தூபத்தில் என்னென்ன கலக்கிறது, இல்லை இந்த வாசனை பொருட்களை எல்லாம் தண்ணீரில் கலந்து நம்ம வீட்டை துடைக்கிறது, வீடே நறுமணமாக இருக்கிறது என்ன பண்ணுறது, எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ இதுலேயுமே வந்து இந்த சாம்பிராணியில் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும்போது ஆரோக்கிய நன்மைகளும் நமக்கு கிடைக்குது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிறையா பேருக்கு வந்து சாம்பிராணி நிறைய பேர் போடுவாங்க, சாம்பிராணியில் என்னென்ன போடணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வியூவர்ஸ் வந்து சாம்பிராணி இப்போ நிறைய பேர் வீட்டில் போடுறீங்க, ஆனால் அந்த சாம்பிராணியில் என்னென்ன கலக்கணும், அதாவது நிறைய பேர் வீசிங் இருக்கிறவங்க போட மாட்டாங்க, சாம்பிராணி போட மாட்டாங்க. ஆனால் வீசிங் இருந்தாலும் பரவாயில்ல சாம்பிராணி போடலாம்
அதில் ஒரு மூலிகையை சேர்க்க சொல்கிறாங்க. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த சாம்பிராணி வந்து இது எவ்வளோ பாருங்கள், வியாதியை குணப்படுத்துது, வைப்ரேஷன் வருது, மகாலட்சுமியும் உள்ளே கூப்பிடலாம், எவ்வளோ விஷயங்கள், எவ்வளோ டிப்ஸ் கொடுக்குறாங்க. அதெல்லாம் அழகாக ஃபாலோ பண்ணுங்கள். ஆரோக்கியமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.